இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பு நேயர்களே, உங்களுக்கு இன்றைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலும் தேவன் நம்மை அருமையாக இந்த மகிமை டிவி செய்தி வேலைக்காக நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறார். தேவனை நன்றியோடு நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியானது அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும், கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதமாய் அமையும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க. கேட்கின்ற பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாய் அமையும்படியாய் நீர் ஆண்டவரே உருவாக்கி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் பெரியது, உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லுகிறார். பாருங்க, அன்றைய நாட்களிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அன்றைய நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆகாரத்துக்காகவும் அவர்கள் கஷ்டப்பட்டதை இந்த வசனத்திலிருந்து நாம் காண்கின்றோம். அநேக பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவரோடு கூட இருந்தார்கள். அவரோடு கூட இருந்த பிள்ளைகளுடைய கவலைகளை தேவன் அறிந்திருந்தார். தேவன் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனால் நாம் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் தேவன் நன்கு அறிந்த ஆண்டவர். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து, இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க. ஆகாயத்து பறவைகளை, பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா, அருமையாக சொல்கிறார் பாருங்க, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசேஷம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களிலும் மனிதர்களாகிய நம்மீது ஆண்டவர் விசேஷித்த அக்கறை கொண்ட ஆண்டவராக காணப்படுகிறார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்டவே முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகளும் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்தது இல்லை என்று சொல்கிறார். சாலமோன் ராஜாவை பற்றி அருமையான ஒரு ராஜாத்தி அருமையாக கூறுகிறார் இல்லையா. இவரை பற்றி நான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் அதிகமாய் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அளவுக்கு சாலமோன் இந்த உலகத்திலே அவர் ஐஸ்வர்யத்திலும், கனத்திலும், வல்லமையிலும், பலத்திலும், தேவனுடைய தயவிலும் மிக மேன்மையாக அவர் காணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த சாலமோனை காட்டிலும் இந்த காட்டு புஷ்பங்கள் விசேஷித்தவர்கள் என்று தேவன் சொல்லுகின்றார் இல்லையா. சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, 33ஆம் வசனத்தில் இல்லையா, அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க,
ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பசி இல்லையா, நம்முடைய தேவைகள், இந்த உலக தேவைகள், இவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையா, நீங்கள் நம்ம இந்த உலகத்தில் உலக தேவைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட அழுது மாண்டாடினோமானா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உலக கவலைகளை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம இது பாரம் உள்ளவராக, பிரியம் உள்ளவராக காணப்படுகிறார். நல்ல கவனிங்க, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அதுவும் கொடுக்கப்படும். இந்த உலக தேவைகளையும் தேவன் சந்திப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார் இல்லையா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பேர் சவுல். இவர் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான். இவருடைய தகப்பனாருடைய ஆடுகள் தொலைஞ்சு போயிட்டு ஒரு முறை. இதை தேடுவதற்காக இவன் தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். காடு மலை இல்லையா, தேசங்கள் கடந்து அப்படி போய்கிட்டே இருக்கிறான். போய்கிட்டே இருந்தால் அவனுடைய தொலைந்து போன ஜீவன்கள் கிடைக்கல. அவனை கவலை பற்றி கொள்ள ஆரம்பித்தது. அப்போ அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ உன்னுடைய கழுதைகளுக்காக நீ பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லி சொல்கிறார். உன்னுடைய கழுதைகளுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னால், தேவன் பிதா, பரம பிதா இந்த சவுலை பற்றி சாமுவேலிடம் பேசுகிறார். இந்த சவுல் எப்படிப்பட்டவன், இவனுக்கு நான் என்ன பதவியை கொடுக்க போகிறேன், எப்படி இவனை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரோடு பேசுகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். இவனுடைய கவலை ஒன்று, தன்னுடைய கழுதை காணாமல் போய்விட்டது என்பது இவனுடைய கவலை. அதை தேட போகிறான். நாட்கள் கடந்து கொண்டே போகிறது, ஆனால் கழுதை கிடைக்கல. ஆனால் இவன் மீது தேவன் கொண்டுள்ள இன்னொரு அக்கறை இருக்கிறது பாருங்க. அந்த ராஜ்யத்தையே, இஸ்ரவேல் தேசத்தையே சவுல் கையில் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவன் மீது ஆண்டவருக்கு ஒரு பிரியம், ஒரு அன்பு இல்லையா. அதனால் அவர் இஸ்ரவேல் தேசத்தையே அவனுக்கு கொடுப்பதற்கு, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அவனை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இவன் கவலையோடு இருக்கிறான். அவனுக்கு கவலை என்ன, இந்த கழுதை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவனை குறித்து ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். அந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரும் அல்லவா அப்படி சொல்லி சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலக காரியத்திற்காக கவலைப்படும் போது தேவனுடைய தெரிந்தெடுப்பு, தேவனுடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கிறது நம் மீது. இறைவனை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை எங்கேயோ தேடுகிறேன், ஆனால் அவர் என்னை தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? நானும் நீங்களை எங்கே இருக்கிறோம்? ஆதாமை தேவன் ஒவ்வொரு நாளும் தேடி வருவார். அவனுக்கு தெரியும், இன்றைக்கு தேவன் என்னை தேடி வருவார் சொல்லி ஆதாமுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் தேவன் ஆதாமை தேடி வரும்போது அந்த இடத்துல ஆதாம் இல்லை, ஒழித்து கொண்டான். காரணம், தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ அதை செய்தான், ஒழித்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கவலைகளை கூட நாம் இல்லையா, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு தேவன் நம்மை தேடி வரும்போது, அல்லது நம்மை ஆற்ற வரும்போது, இல்லையா, நம்மை உயர்த்த வரும்போது நாம் எங்கோ ஒழித்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் அந்த சகாயம் நமக்கு கிடைக்காமல் போகிறது. அப்போ யாருக்கெல்லாம் ஆண்டவரிடமிருந்து சகாயம் கிடைக்கவில்லையோ அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
இவர்கள் தேவனுடைய சன்னதியை விட்டு, தேவனுடைய ஆளுகையை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு அர்த்தம். இந்த சவுலுக்கு தேவன் தன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பது தெரியாது. இவன் அதை பற்றி யோசித்து பார்க்கவே இல்லை. இவன் தேடி போனது கழுதையை. ஆனால் இவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? ராஜ்யபாரம், மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய ஆளுகை. அவனை பார்த்து கூட ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா, சாமுவேல் மூலமாக சொல்லுகிறார், கவலைப்படாத, நீ தேடி வந்த கழுதையை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படும் போது தேவன் இயங்குகிறார். நம்மை அரவணைக்க அவர் இயங்குகிறார். நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமா? அவருடைய எல்கைக்குள்ளாக நாம் இருந்தோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை காப்பாற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் அந்த சிலாக்கியத்தை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக அநேக நேரங்களிலே காணப்படுகிறோம். அன்றைய நாளிலே சவுலிடத்திலே எந்த குறைபாடும் காணவில்லை. அவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனை ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. நம்மிடத்தில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார். உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது ஒரு காரியம். இது அப்படியே இருக்கட்டும். நம்முடைய கவலைகளை புரிந்து கொண்ட ஆண்டவன் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு ரிமார்க்கோடு நம்ம இருப்போம். இன்னொரு காரியத்தை பாருங்கள். தாவீது மிக சிறியவன் இல்லையா? அவனோடு கூட பிறந்தவர்கள் 7 பேர். தாவீது மற்ற 6 பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க. ஒன்று ஏதோ பொறுப்பில் இருக்காங்க, இல்லைன்னா படை வீரர்களாக இருக்காங்க, ஒரு நல்ல பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த தாவீது செய்தவன் என்ன தெரியுமா? இவன் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தான். இவன் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவனுடைய மற்ற சகோதரரை காட்டிலும் இவனிடத்திலே ஒரு தேவ அன்பு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறான். பார்க்க போனவன் என்ன செய்தான் பாருங்க. ஆண்டவர் மீது கொண்ட அன்பு, ஆண்டவர் மீது கொண்ட அந்த அன்பு இவனை அந்த இடத்திலே உயர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? சகோதரரை பார்க்க போகிறான். யுத்தம் நடக்க ஆயுதமாக இருக்குது. ஆனால் கோலியாத் வந்து நிற்கிறான். அவனை ஜெயித்தவர்கள் அவனை இஸ்ரவேலர்கள் ஜெயித்தா இஸ்ரவேலருக்கு வெற்றி. இஸ்ரவேலனை அவன் ஜெயித்தால் இஸ்ரவேலருக்கு தோல்வி. இதுதான் அவன் வைத்த கண்டிஷன் மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிந்தனை யாருக்கு பொறுக்கலை தெரியுமா? தாவீதுக்கு பொறுக்கலை. என்னுடைய தேவன் பராக்கிரமசாலி என்பதை அவன் புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று எண்ணி அவன் தன்னுடைய தேவனை நிந்தித்த அந்த கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த கோலியாத்தை கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இதனால ஆண்டவர் யாருக்கு அந்த ராஜ்யபாரத்தை மீண்டுமாக கொடுக்கிறார்? தாவீதுக்கு கொடுக்கிறார். யாரிடமிருந்து கொடுக்கிறார்? சவுலிடமிருந்து கொடுக்கிறார். ஏன் அவனிடமிருந்து கொடுத்தார்? சவுல் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கலை. நன்றாக கவனியுங்கள். நம்மீது கவலைப்படுகின்ற ஆண்டவர் நம்மிடத்திலே தாளந்துகளை அல்லது பொறுப்புகளை கொடுக்கும்போது அதன் நிமித்தமாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கடமையிலிருந்து நம்முடைய ஜாக்கிரதையிலிருந்து நாம் வழி விலகுவோமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்மிடமிருந்து பறித்து கொள்ள தேவன் கவலைப்படுவதே இல்லை. இன்றைய கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்தோமானால் அது சற்று ஒரு கடினமான ஒரு கவலையான ஒரு காரியம்தான். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் கிறிஸ்தவர்களை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பொறுப்புகள், அருமையான பொறுப்புகள், பதவிகள்,
அருமையான பதவிகள், வேலைகள், அருமையான வேலைகள், வாழ்வு, சிறப்பான வாழ்வு என்று தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை யோசித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய கிறிஸ்தவம் சீரழிந்து போய்விட்டது என்று சொல்வதற்கு நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வு கொடுக்கப்படவில்லை. ஏன் சீரழிந்தது, சீரழிவதற்கு காரணம் யார் என்பதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது. இதிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? விடுதலை பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? தாவீது கோலியாத்தை கண்ட உடனே இதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, அவன் அந்த களத்தில், யுத்த களத்தில் அவன் இறங்கி நடந்து போனா, கோலியாத் தாவீதை பார்த்து கொக்கரித்தான், எக்காலமாக பேசினான். ஆனால் தாவீதோடு கூட இருந்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் சரிதான், தேவனுக்காக, தேவனை முன்னிறுத்தி எந்த காரியத்தை நாம் செய்தோமானால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், வெற்றியை நமக்கு கொடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? நம்மை குறித்து கவலைப்படுகிற ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே கூறினார். இயேசு கிறிஸ்து அந்த கவலைப்படாதீர்கள், உடைக்காக கவலைப்படாதீங்க, இல்லை உணவுக்காக கவலைப்படாதீர்கள், எதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த நாளிலே காலங்கள் கடைசியாகி கொண்டு போகிறது என்று சொல்லுகிறோம், கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். இன்றைய நாளிலே இன்றைய கிறிஸ்தவம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 4:23 வசனம் இப்படி சொல்லுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். லூக்கா 8:1 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறினார். நற்செய்தியை சொல்ல தான் தேவன் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய செய்தியை ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்வதற்காக வந்தார். உண்மையை உண்மையின்படியே சொல்ல வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இல்லையா? அவர் வழியை நமக்கு சொல்லி போயிருக்கிறார், சத்தியத்தை கூறி சென்றிருக்கிறார், நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். மத்தேயு 13:11 இப்படி சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்திற்குரிய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாது என்று சொல்வோமானால் நம்முடைய சலாக்கியம், நம்முடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார், எனக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி எனக்கு தெரியாது, அந்த ரகசியமே எனக்கு தெரியாது, இவையெல்லாம் தெரிந்திருந்தால் அந்த பாவத்தெல்லாம் நான் செய்திருக்க மாட்டேனே. அப்படி சொல்லி தப்பித்து கொள்வதற்கு எந்த வழியும் கிடையாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மாத்திரம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய முற்கால வாழ்க்கையில் பாவம் காணப்படுமானா அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணி அவைகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி புதிய மனிதனாக தேவனுடைய சபைக்குள்ளாக நாம் நிற்போம். இந்த சபை அந்த சபை கிடையவே கிடையாது. தேவனுடைய எல்கைக்குள்ளாக நம்ம நிற்க வேணும். எல்கையை விட்டு நம்ம வெளியே கால் எடுத்து வைக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் வெளியே செல்லக்கூடாது. சிந்தனைகள் வெளியே சென்றாலே நம்ம தேவனுடைய எல்கையை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் தெரியுமா? தேவன் நமக்காக கவலைப்படுகிற ஆண்டவர். தேவனை போல நமக்காக கவலைப்படுகிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. வேறு யாரும் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படலாம். ஆனால் அந்த பெற்றோரால் அவருடைய எல்கை, அவருடைய சக்தியின் எல்கையை மீறி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மனிதனால்
இறைவன் செய்யக்கூடிய, ஆண்டவர் செய்யக்கூடிய எந்த வேலையை செய்ய முடியாது. தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை தேவனால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும். என்னென்னையில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். உலகமே அவருக்கு பின்னால் சென்றாலும் இளைப்பாறுதல் கொடுப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விட்ட வேற யாரும் கிடையாது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த காரியங்களை தான் ஒவ்வொன்றா பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களே, அந்த கடைசி 3.5 ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கு சாட்சியாக சொல்லி வந்தார், பிரசங்கித்து சொல்லி வந்தார். இன்னொரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை சொன்னார், கர்த்தருடைய ஜெபத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மகிமைப்படுத்திட்டார். பிதாவுக்கு மகிமை செலுத்திட்டார். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய ராஜ்யம் இங்கே வரணும். இந்த உலகத்தில், இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய ஆளுகை வரணும். உலகத்தை நீங்கள் தான் அரசாட்சி பண்ணணும். இன்றைக்கி அரசாட்சி அவர் தான் பண்ணிட்டு அந்த அரசாட்சிக்குள்ளாக உலக மனிதர்கள் அத்தனை பேரும் நிற்கணும். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அப்போது இந்த பூமியானது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆளுகையை உணர்ந்து, பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்திற்காக எதிர்பார்த்து அந்த சித்தத்திலே அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்கிறார். பூமியானது தேவனுடைய சித்தத்தினாலே நிரப்பப்பட வேணும். பரலோகத்தில் எப்படி தேவனுடைய சித்தம் நிறைவேறி வருகிறதோ அதே போல பூலோகத்திலும் தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறி வரணும். இது எப்போ நிறைவேறி வரும்? அத்தனை பேரும் எல்லாரும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் நமக்காக கவலைப்படுகின்ற ஆண்டவர். தானியேல் இப்படியாக சொல்லுகிறார், பரலோக தேவன் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். தானியேலுடைய ஒவ்வொரு வசனங்களும் உயிருள்ள வார்த்தைகள். பிற்காலத்தை நல்ல தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். பரலோக தேவன் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அப்படி சொல்லி சொல்லுகிறார். எபிரேயர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படி சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இன்னும் பாருங்க, அந்த ராஜா தேவனாத்தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. தங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அது ஆண்டவராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவருடைய எண்ணம் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 மனிதர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதை அவர்கள் விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனைத்தான் ராஜாவாக்கினார்கள், அவனுக்கு பின்னாலே எல்லாரும் சென்றார்கள். இது ஏன் நடந்துச்சு? மனிதனுடைய ஆசை, உலக ஆசை. நாம் ஏன் தேவனுடையமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு தேவனுடைய எல்கை விட்டு ஏன் நம்ம வெளியே போகிறோம் அப்படி சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற நம்முடைய ஆர்வம், ஆசை, உலக ஆசை, உலக பற்று, உலக நேசம், இவைகள் தான் நம்மை, ஒவ்வொரு மனிதனையும் தேவனுடைய ஆளுகையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு போகுது. ஆசை தான் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது. பிசாசு கூட ஏவாள்கிட்ட சொல்லிச்சு, இந்த கனி அருமையான கனி, நீ சாப்பிட்டேன்னா நீ நன்மை தீமை நீ அறிந்து கொள்வாய். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி சொன்னார். ஆபிரகாம்கிட்ட அப்படியே சொல்லியிருந்தார், இதை நீ சாப்பிடக்கூடாதப்பா. நான் பிசாசு என்ன சொல்லிச்சு? நீ சாப்பிடு, அருமையான கனி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை இது சாப்பிட்டுட்டாலே நீ நன்மை தீமை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சாப்பிட்டுட்டா பாவம் பண்ணிட்டான். ஆதாமையும் சாப்பிட பண்ணிட்டா நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்துட்டாங்க. வெளியே அனுப்பிட்டார்.
இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் அருமையான காலம். அவர் எதுக்காக வந்தார் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நிர்வகிக்கணும், உருவாக்கணும் அப்படி சொல்ல இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் யூதர்கள் என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? அன்றைய பிரதான ஆசாரியர்கள் இல்லையா, யூத சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிளவு வர காரணம் என்ன? இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர எண்ணினார். ஆனால் யூதர்கள் யூத ராஜ்யத்தை, யூத சாம்ராஜ்யத்தை நிறுவ எண்ணினார்கள். அதனால அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு பிளவு வந்தது மாத்திரமல்ல, அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை பண்ணிட்டாங்க. சிலுவையில் அறைந்து கொலை பண்ணிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? உலக பற்று தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிறதா? கவனமாக இருக்கணும். நம்ம கடைசியில் இல்லையா, பிதா என்ன செய்தார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை, மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அது அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம். எழுப்பினது மாத்திரமல்ல இல்லையா, அவர் உருவாக்கி இருந்த அந்த சீஷர்களை கொண்டு இந்த உலகத்தை அவர் என்ன செய்தார்? ஆளுகை செய்ய அவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். எப்போ? பிணியாளிகள் சுஸ்தமாகும்போது. மத்தேயு 12:28 இப்படி சொல்லுது, நான் பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவர் காலத்திலே தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்துட்டு பிணியாளிகளை, எல்லா பிணியாளிகளும் சுஸ்தமாக்கினார் இல்லையா? யார்? தேவனுக்கு சித்தமான எல்லா பிணியாளிகளையும் சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அப்பவுமே அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்குது பாருங்க. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யம் வரணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குள்ளாக வருவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? உலக ஆசையை நம்ம களைந்து விட்டு தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம் பாடுபடுவோம், நம்ம உழைப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உலக ஆசைகளை நாங்கள் விட்டு தேவனுடைய ராஜ்யம் உலகத்திற்குள்ளாக வரும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செப்பனிட்டு கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அப்பா நீங்கள் தொடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு பிரியமாய் நடந்து உங்களுடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.